ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நீங்கள் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. வாங்க போய் பார்க்கலாம் வீடியோவில். ஃபஸ்ட்டு ப்ரௌசர், கோட் எடிட்டர் ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாடிக்குள்ளே பாருங்கள். பாடி டேக்குள்ளே பாடி டேக்குள்ளேயே நம்ம இந்த ஓப்பன் டேக்கில் பேக்ரவுண்ட் அடிக்கணும். பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு இமேஜஸ், நம்ம பார்த்து எங்கே ஃபைல் வச்சுருக்கோம், பிக்சர் ஃபைல். எந்த பிக்சர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிக்சர் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சேவ் பண்ணியாச்சு. நமக்கு இங்கே வந்துருச்சு பேக்ரவுண்டு இமேஜ். பாருங்கள், அடுத்து நம்ம இப்போ லோகோ ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், H3 டேக் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே பாருங்கள், ஃபாண்ட் அடித்து நம்ம ஃபேஸ் இது நம்ம அந்த ஃபாண்ட் ஸ்டைலு கொடுத்துட்டு அடுத்து சைஸ் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் சைஸ் 6 கொடுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த லோகோ கொடுப்போம். லோகோ உங்கள்கிட்ட லோகோ சிம்பிள் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அங்கே இமேஜாகவே. பாருங்கள், அந்த லோகோ வந்துடுச்சு, சைடில் வந்துருக்குது. அப்போ நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு அலைன் ஈக்குவல் டு சென்டர், அதை அலைன் பண்ணோன்னா சென்டரில் வந்துடும். சென்டர் பாருங்கள், சென்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம நேவிகேஷன் பார் ரெடி பண்ணலாம். இப்போ கலர் கொடுத்து பார்க்கலாம். லோகோக்கு பாருங்கள், கலர் கொடுக்குறோம் க்ரீன். பாருங்கள், க்ரீன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நேவிகேஷன் பார் ரெடி பண்ண போகிறோம். இதே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம H2 கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சேம் H3லே கண்டினியூ பண்ணணுன்னா ஆல்ரெடி இது பண்ண இந்த ஃபாண்ட்டே நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். காப்பி பண்ணி நம்ம திருப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம் இதுக்குள்ளேயே. ஏன்னா நமக்கு சேம் லைனில் வேணும். அதனால் இங்கேயே நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபாண்ட் சைஸ் வேணால் நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். லோட்டோ கொடுப்போம். சைஸு 5 கொடுக்கலாம். கலர் பிளாக் வச்சுக்கலாம். இப்போ ஏ டேக் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் டேக் ஹோம். இப்போ இதை ஒரு காப்பி பண்ணி 5 டைம்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நேம்ஸ்.
கேட்டகரி கொடுக்குறேன். about us, contact us, sign in கொடுத்துக்கலாம். login sign in. பார்த்தீங்களா, நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இது பெருசாக இருக்குது. நம்ம இப்போ வந்து பாருங்கள், ப்ரௌசர் பெருசு பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமைஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சைஸ் கம்மி பண்ணணும். இப்போ சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 4 கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 3 கொடுத்துக்கலாம். இப்போ 3 கொடுத்து பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இது லோகோவும் ஹோம் ஒட்டின மாதிரி இருக்குது. அப்போ ஸ்பேஸ் கொண்டு வரணும் நடுவில். பாருங்க, அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே ஸ்பேஸுக்கு. NBSPன்னு அடித்து முன்னாடி வந்து ஹேண்டு சிம்பிள் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நமக்கு சேவ் பண்ணி பார்ப்போம். ஸ்பேஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்பேஸ் கொண்டு வரணும் HTML-ல. பாருங்கள், ஸ்பேஸ் வந்துருச்சு நமக்கு. இப்போ இதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் ஸ்பேஸ் நமக்கு வேணும், அதனால் திருப்பி பேஸ்ட் பண்ணுறோம் காப்பி பண்ணி. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நமக்கு வந்து 6 ரோ பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு பாருங்கள், க்ளீனாக அது வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. அதே லைனில், சேம் லைனில் லோகோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ சைடில். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு நேமுக்கு நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வேணும், அதனால் லைட்டாக இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்துருக்கும். கண்ட்ரோல் சேவ் கொடுத்து பாருங்கள். இங்கே நமக்கு தேவையான ஸ்பேஸ் ஹோம் கேட்டகரிகிட்ட மட்டும் வரல, திருப்பி கொடுக்கலாம். இங்கே நம்ம கொடுக்க மாட்டோம், இப்போ திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பாருங்கள், இப்போ க்ளீனாக நமக்கு வந்து வந்துருச்சு, ஸ்பேஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நடுவில் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இது ப்ரீ டேக் கொடுத்து கேப் கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு H4 அடிப்போம். H4 டேக் ஓப்பன் பண்ணிங்க. H4ல் நம்ம உள்ள நமக்கு என்ன தேவையோ சென்டென்ஸ் அது கொடுத்துக்கலாம். சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவ் வெப்சைட். கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நமக்கு வந்துருச்சு. ஆனால் கலரில் வரல. அலைன் பண்ணி சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் வந்துருச்சு. சைஸ் சின்னதாக இருக்குது, சைஸ் பெருசு பண்ணணும். சைஸ் நம்ம வந்து ஃபாண்ட்டு ஸ்பேஸ் இது அடிக்கல. ஓகே, மாற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம வந்து ஃபாண்ட்டு ஸ்பேஸ் கொடுத்து அடிச்சுக்குவோம். ஃபாண்ட்டு ஸ்டைல் அடிப்போம்.
லேட்டோ இதை கொடுத்துக்கலாம். லோட்டோ நெக்ஸ்ட்டு சைஸ் கொடுத்துக்கலாம். சைஸ் இப்போ நமக்கு பெருசாக வேணும், அதனால வந்து 7 கொடுக்கலாம். 7 4ன்னா சின்னதாக இருக்கும். கலர் green. இப்போ நம்ம இதை வந்து உள்ளே பேஸ்ட் பண்ணிக்குவோம் ஃபாண்ட் இதில். சின்னதாக இருக்குது, சைஸ் பெருசு பண்ணணும். செவன் கொடுத்தோம் பாருங்க, ரொம்ப பெருசான மாதிரி தெரியுது. 6 கொடுத்துக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி டேக் ஒன்று போட்டுக்குவோம். கெட் ஸ்டார்டட் கொடுங்க. href போட்டுக்கணும். அப்போ லிங்க் கிரியேட் ஆகும். பாருங்க, சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி இப்போ பாருங்க 3 கரெக்டாக வந்துடுச்சு. தேங்க்யூ.